சொல்லி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தேர்வுக்கான புதிய பாடத்திட்டத்தில் அலகு 1 இருக்கக்கூடிய புதைபொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல் இது சம்பந்தமான காணொளி தான் இந்த காணொளிங்க. இந்த செய்தியானது திரு சா செல்வராஜ் அவர்கள் எழுதிய தமிழக தொல்லியல் அகழாய்வு அப்படிங்கிற நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்குதுங்க. நல்ல அருமையான நூல். இதில் இருக்கக்கூடிய செய்தி நமக்கு அந்த அலகு 1க்கு மிகவும் தொடர்புள்ள செய்திகள் நம்ம பார்க்கலாம். இதில் தலைப்பு பாருங்கள், கற்கால மக்களின் சமூக பொருளாதார பண்பாட்டு நிலை அப்படிங்கிற தலைப்பு இல்லைங்க. பழைய கற்காலம் முதல் நுண்கற்காலம் வரை அப்படிங்கிற செய்தி இதில் கொடுத்துருக்காங்கங்க. சரி, இதில் இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் மனிதன் வேட்டையாடி தான் வாழ்ந்தான். நமக்கு நல்லாவே தெரியும், வேட்டையாடி தான் வாழ்ந்தான். அப்போ அந்த கொடிய விலங்குகளை வேட்டையாடும் பொழுது அவனுக்கு எது தேவைப்பட்டுச்சுன்னா, அவனுடைய பாதுகாப்புக்கு வேட்டையாடுவதற்கும் கருவிகள் அவனுக்கு தேவைப்பட்டதுங்க. அப்படி அவனுடைய தேவைக்காக என்ன பண்ணனான் அப்படின்னா, கல்லாலான கருவிகளை உருவாக்க ஆரம்பித்தாங்க. கற்கருவிகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும் பொழுது நல்ல வலிமையான கற்களை கொண்டு அவனே கற்கருவிகளை தயாரிக்க முற்பட்டான் இந்த கற்கால மனிதன். அப்போ என்ன சொன்னான், எது எளிதில் கிடைக்கக்கூடிய மரம் செடியை விட அந்த கல், ஏன்னா இயற்கையாகவே கிடைக்குது இல்லையா, அந்த உருண்டையான கற்கள் இது ரொம்ப வலிமையாக இருக்குது. அப்படிங்கும் பொழுது அதை உணர்ந்து அவனுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ப கருவிகளை தயாரிக்க முற்பட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அதிக அளவில் கற்களை கொண்டு இந்த கருவிகளை செய்ய பயன்படுத்தியதால தான் இந்த காலத்தை கற்காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. சரி, இதுலேயும் பழைய கற்காலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. சரி, இந்த கற்கருவிகளை கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம். அதை இன்னமும் செம்மைப்படுத்தி இன்னமும் அதனுடைய தொழில்நுட்ப அடிப்படையிலையும் மண் அடுக்குகளின் அடிப்படையிலையும் நம்ம அந்த அகழாய்வு செய்யும்பொழுது கற்கருவிகளுடைய தொழில்நுட்ப அடிப்படையிலையும் மண்ணடுக்குகளின் அடிப்படையிலையும் இந்த பழைய கற்காலத்தை 3 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த பழைய கற்காலம் அப்படிங்கிறதுல முதலாக இந்த கற்கால பண்பாட்டில் முதலாக தோன்றியதால் இது மிகவும் பழமையானதுங்கிறதுனாலையும் இதை தான் நம்ம பழைய கற்காலம்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா பாருங்கள், முதல் பழைய கற்காலம், இடை பழைய கற்காலம், கடை பழைய கற்காலம் அப்படின்னு இதை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. பழைய கற்காலத்தையே முதல் பழைய கற்காலம், இடை பழைய கற்காலம், கடை பழைய கற்காலம்னு பிரிக்கிறாங்க. இந்த செய்தியிலைங்க நிறைய செய்தி இருக்குது உள்ளுக்குள்ளே. நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன்னா இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆசிரியர் அவ்வளோ அருமையாக எழுதியிருக்கிறாங்க. இதில் என்னென்ன அகழாய்வு, இதெல்லாமே அகழாய்வு புதைப்பொருள் ஆய்வெல்லாம் ஒன்று தாங்க. இந்த அகழாய்வு எங்கெங்கெல்லாம் மேற்கொண்டிருக்கிறாங்க பாருங்கள். பூண்டி, நெய்வேலி, குடியம், எந்தெந்த இடங்கள், அங்கே என்னென்னலாம் கிடச்சிருக்கு, அத்திரம்பாக்கம் அதில் என்னென்னலாம் கிடச்சிருக்கு, வடமதுரை, பரிக்குளம், அச்சூழியன் கைக்கோடாரி, அபிவில்லியன் கைக்கோடாரி, என்னென்ன மாதிரியான கருவிகள், இது எல்லாமே இந்த தலைப்பில் இருக்குதுங்க. ஸோ அது குறித்து தான் நம்ம இந்த காணொளியில் விரிவாக பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக அலகு 1க்கு இது மிகுந்த பயனுடையதாக இருக்குங்க. அடுத்து நம்ம இந்தியாவில், நம்ம நாட்டில் பழைய கற்காலம் குறித்த ஆய்வுகள் எப்பொழுது மேற்கொண்டாங்க அப்படிங்கும் பொழுது, இந்திய தொல்லியல் ஆய்வில் இந்தியாவிலேயே, அதாவது நம்ம நாட்டிலேயே சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லாவரம் அப்படிங்கிற இடத்துல தான் முதலாக இந்த பழைய கற்கால கருவியை கண்டுபிடிச்சாங்கங்க. இது எவ்வளோ பெரிய சிறப்பு. 1863ஆம் ஆண்டு மே மாதத்தில் நம்ம இந்திய தொல் பழங்காலத்தின் தந்தை அப்படின்னு போற்றப்படக்கூடிய சர் ராபர்ட் ப்ரூஸ் வுட் அவங்க தான் இந்த கண்டுபிடிப்புக்கு மூல காரணம். அவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. அதை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவரோடு இணைந்து வில்லியம் கிங் அவரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா, கொற்றலை ஆற்று பள்ளத்தாக்கில் கலாய்வு மேற்கொள்கிறாங்க. ரொம்ப அதிதீவிரமான கலாய்வு மேற்கொள்கிறாங்க. அப்படி கலாய்வு மேற்கொண்டதனுடைய பயனாக என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அத்திரம்பாக்கத்தில் நிறைய கற்கருவிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. குடியம் அப்படிங்கிற ஊருக்கு அருகில் நிறைய பழைய கற்கால மக்கள் வாழ்ந்த குகைகளையும் கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு கூறியவர்கள் தான் சர் ராபர்ட் ப்ரூஸ் வுட் அவரும் அவரது அலுவலர் வில்லியம் கிங். இவர்கள் இருவரும் இணைந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த கொற்றலை ஆற்று பகுதியில் தான் இந்த உலகத்திலேயே தொன்மையான மனிதன், அதாவது மனிதன் வாழ்ந்த அந்த தொன்மையான வாழ்விடம்
அமைந்துள்ளது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க செய்தி நமக்கு. இவர் இங்கே ஆய்வு மேற்கொள்கிறார். யாருன்னா ராபர்ட் ப்ரூஸ்பர்ட். அவர் கூட சேர்ந்து இன்னும் நிறைய ஆய்வாளர்கள் இருக்காங்க, தொல்பொருள் ஆய்வாளர்கள். கோஜின் ப்ரவுன் பாருங்கள், கோஜின் ப்ரவுன், காக்பர்ன், ஐயப்பன், இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்த பழைய கற்கால தடயங்களை ராஜ்பட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஒரிசா, ஆந்திரா, இந்த பகுதிகளெல்லாம் நிறைய இடங்களை கண்டறிந்து ஆய்வுகள் மேற்கொண்டாங்க அந்த காலகட்டத்தில். சரி, ராபர்ட் ப்ரூஸ் அவரோட அவருடைய மறைவுக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் தொய்வு ஏற்படுது. ஆனாலும் அதோடு நின்றலை, மீண்டும் எழுச்சி பெறாங்க. மீண்டும் ஒரு எழுச்சி 1930. அப்போ நிறைய ஆய்வறிஞர்கள் வராங்க, தொல்லியல் ஆய்வாளர்கள். காமியார், பர்கிட், விடி கிருஷ்ணசாமி, டிடி பேட்டர்சன், கேவி சவுந்தரராஜன், இது மாதிரி நிறைய அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் விட்டுட்டு போன அந்த பணியை இன்னும் மீண்டும் எழுச்சி பெற செய்கிறாங்க. நிறைய ஆய்வு செய்கிறாங்க. ஆய்வு செய்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய தகவல்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. முக்கியமாக இந்த கொற்றலை ஆற்று பள்ளத்தாக்கில் 4 படிவ படுகைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய, அது மட்டும் இல்லை, வடமதுரையில் கூழாங்கற்திரளை அடுக்கின் பகுதி ஒன்று காணப்படுகிறது, இதையும் சொல்கிறாங்க. சரி, நம்ம கீழே ஒவ்வொரு பகுதியிலையும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. முக்கியமாக சென்னையை சுற்றியுள்ள, இங்கே பாருங்கள், சென்னையை சுற்றியுள்ள பகுதிகள்லையும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்கள்லேயும் தான் நிறைய பழைய கற்கால கைக்கோடாரிகள் நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. தமிழகம் மாதிரியே கர்நாடக மாநிலத்திலையும் பெரும்பான்மையான மாவட்டங்களிலும் இந்த மாதிரி கற்கால கருவிகள் கிடச்சிருக்கு. தமிழகத்தில் தென் மாவட்டத்தை தவிர பிற மாவட்டங்களில் நிறைய அளவில் கற்கருவிகள் சேகரிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதோட மூலக்கற்களான கூழாங்கற்களும் இங்கே, இதுக்கு மூலக்கற்களாக இருக்கிறது கூழாங்கற்கள், அதுவும் இங்கே கிடச்சிருக்குதுங்க. நீங்கள் அத்திரம்பாக்கம் பகுதியில் தான், அதாவது நல்ல நேர்த்தியாக செய்யப்பட்ட அழகான வடிவமைப்புடன் கூடிய பழைய கற்கால கைக்கோடாரிகள் கிடச்சிருக்கு எங்கள் அத்திரம்பாக்கம் பகுதியில். இது மட்டும் இல்லை, சரி நம்ம தமிழகத்தில் தான் அப்படின்னா இல்லை, பழைய கற்கால கற்கருவிகள் மகாராஷ்டிரா, கர்நாடகம், ஆந்திரா, இந்த மாநிலங்கள்லேயும் நமக்கு பரவலாக கிடச்சிருக்குதுங்க. சரி, இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா 3 பிரிவாக பிரித்து ஆய்வுகள் மேற்கொள்கிறாங்கங்க. 1 குகைகளில், அதாவது குகைத்தளங்களில் காணப்படக்கூடிய கற்கருவிகள். 2 தரைத்தளத்தில் கிடைச்ச கற்கருவிகள். 3 ஆற்றுப்படுகைகளில் காணப்படக்கூடிய கற்கருவிகள். இப்படி பிரிக்கிறாங்கங்க. இதுலேயும் தமிழகத்தில் குகைப்பகுதிகளில் காணப்படும் இந்த கைக்கோடாரிகள் குடியம் பகுதியில் காணப்படுபவைகளை குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இருக்குங்க. முக்கியமாக இதில் சொல்லணும்னா இந்த தொழிற்கூடங்கள், இந்த 2 விதமான தொழிற்பட்டறைகள் இருந்திருக்குங்கிறத ஆராய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1 சென்னை தொழிற்கூடம், இன்னொன்று சோகன் தொழிற்கூடம். சோகன் அப்படிங்கிறது சிந்து நதியினுடைய ஒரு கிளை நதி, சரிங்களா, அந்த ஆற்றுப்படுகையில் காணப்படக்கூடிய தொழிற்கூடம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சென்னை தொழிற்கூடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த 2 பக்கமும் ஒரே வகையான ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த கற்கருவிகளை கண்டுபிடிச்சிருக்கிறது நமக்கு தெரியுதுங்க. அதுவும் கொற்றலை ஆற்று பள்ளத்தாக்கில், திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொற்றலை ஆற்று பள்ளத்தாக்கு பகுதியில் கிடைக்கக்கூடிய இந்த கற்கருவிகளை சென்னை மரபு சார்ந்தது அப்படின்னு பிரிக்கிறாங்க. பெரும்பாலும் இங்கே அகழாய்வில் அதிக அளவு கிடைச்சது கைக்கோடாரிகள் தான் கிடைச்சிருக்குதுங்க. இதை வச்சு சென்னை கைக்கோடாரி பண்பாடு அப்படின்னே சொல்கிறாங்கங்க. சரிங்க, இதுக்கப்புறம் இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தொழில்நுட்பம் இந்த சென்னை இந்த தொழில்நுட்பம் இருக்குது இல்லைங்களா, இங்கே கிடைக்கக்கூடிய இந்த பழைய கற்கால கருவிகள், இந்த சென்னை தொழிற்கூடத்தை சார்ந்த பழைய கற்கால கருவிகள் எதோட ஒத்துருக்கு அப்படின்னா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா போன்ற இடங்களில் காணப்படும் கற்கருவிகளை ஒத்துருக்குது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. இந்த சோகன் தொழிற்கூடம் பாருங்கள், சிந்து நதியினுடைய ஒரு கிளை நதி தான் சோகன் அப்படிங்கிறோம். இங்கே 2 விதமான மரபுகள் பின்பற்றப்படுவதாக HT சங்காலியா அப்படிங்கிற ஆய்வாளர் நமக்கு சொல்கிறாருங்க. சரி, முக்கியமாக இங்கே பாருங்கள், பூண்டி, குடியம், அத்திரம்பாக்கம் இந்த பகுதிகளில் நிறைய காணப்படுவது கூழாங்கற்களும் உருளைக்கற்களும் ஆகும். உருண்டையான வழவழப்பான கற்களை பயன்படுத்தி இந்த காலத்து தான் கூழாங்கற்கள் பண்பாடு அப்படின்னே சொல்கிறாங்கங்க. இது இயற்கையாகவே கிடைக்கிது. இந்த கற்களை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க அந்த கற்கருவிகளை
பயன்படுத்தியிருக்காங்க, தயாரிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயாரிச்சிருக்காங்க. இப்போ இந்த குடியம் அத்திரம்பாக்கம் பகுதிகளும் செம்மண் படிவு பாறைகள் இங்கே இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, ஐரோப்பிய ஆப்பிரிக்க நாடுகளில் காணப்படும் கைக்கோடாரிகளை விட நம்ம நாடு இந்தியாவில் காணப்பட்ட கைக்கோடாரிகள் வந்து ரொம்ப நேர்த்தியாகவும் வலிமையாகவும் இருக்கிறதா தொல்லியல் ஆய்வாளர்கள் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறாங்கங்க. அது நமக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயங்க. முக்கியமாக இதை நம்ம பார்க்கலாங்க. அகழாய்வு, இந்த புதைப்பொருள் ஆய்வு அகழாய்வு மேற்கொண்ட இடங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது திருவள்ளூரில் பாருங்கள், கொற்றலை ஆற்று பகுதியான பூண்டியை சுற்றியுள்ள இடங்களில் தான் அதிக அளவில் நடைபெற்றிருக்குது. எதை குறித்த அகழாய்வு? பழைய கற்காலம் குறித்த அகழாய்வு தமிழகத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் கொற்றலை ஆற்று பகுதியான பூண்டியை சுற்றியுள்ள இடங்களில் தான் நிறைய நடைபெற்றிருக்குங்கிறாங்க. பூண்டி, குடியம், நெய்வேலி, வடமதுரை, அத்திரம்பாக்கம், பரிக்குளம், இந்த இடங்களெல்லாம் சொல்லலாங்க. இதில் பாருங்கள், ஒவ்வொரு இடமா சொல்கிறாங்க. இப்போ பூண்டி அப்படின்னு சொல்லும் பொழுது திரு கேடி பர்னர்ஜி தலைமையில் இந்திய தொல்லியல் பரப்பாய்வுத்துறை 1965-66 ஆண்டு இங்கே ஒரு அகழாய்வை மேற்கொண்டிருக்கிறாங்க. இங்கே 7 வகை மண்ணடுக்குகள் வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்கங்க இந்த பகுதியில். அடுத்தது நெய்வேலி. இந்த நெய்வேலியில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பூண்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருங்க. இங்கேயும் தொல்லியல் பரப்பாய்வுத்துறை அகழாய்வு எந்த ஆண்டு மேற்கொண்டிருக்காங்கன்னா 1962-63 இங்கேயும் அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டு 63 தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. 63-64 பார்த்திங்கன்னா நிறைய கற்கருவிகளை கண்டுபிடிச்சிருக்காங்கங்க. கைக்கோடாரி, வெட்டுக்கருவிகள், கூர்முனை கருவிகள், இந்த மாதிரி இடைப்பட்ட பழைய கற்கால கருவிகளும் இங்கே கிடச்சிருக்குதுங்க. இது ஒரு சிறப்பு. குடியம் பகுதி, இது திருவள்ளூர் மாவட்டம் பூண்டியை அடுத்து இருக்கக்கூடிய குடியம் அப்படிங்கிற இந்த ஊர் பகுதி. இங்கே பார்த்திங்கன்னா அந்த பழங்கற்கால மக்கள் அவங்களோட வாழ்விடம் குகை, இயற்கையாக அமைந்த அந்த குகைத்தலத்துடன் கூடிய ஊர் பகுதி தான் இந்த குடியம் அப்படிங்கிறதுங்க. இந்த குடியம் குகைத்தலம் எந்தெந்த ஊர்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்குதுன்னா கூனிப்பாளையம், பிளேஸ்பாளையம், இந்த 2 பகுதிகளுக்கு இடங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் அமைஞ்சிருக்குதுங்க. பூண்டியிலேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க. இங்கே 16 குகைகள் இருக்குதுங்க. இது ஒரு செய்திங்க. அது மட்டும் இல்லை, இந்த குகையினோட உட்பகுதியில் பாருங்கள், ஒரு அகழ்வு குழியும் வெளியில் 2 அகழ்வு குழிகளும் இடப்பட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த புதைப்பொருள் ஆய்வு நடந்திருக்கு. இந்த ஆய்வில் 2 வகையான கற்கால கருவிகள் கண்டுபிடிச்சிருக்காங்கங்க. இது மட்டும் இல்லை, கைக்கோடாரி, கிழிப்பான்கள், சுரண்டிகள், வெட்டுக்கத்திகள், இந்த மாதிரியான கற்கருவிகளும் அதிக அளவில் இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறாங்கங்க. இந்த தொழில்நுட்பம் வந்து நமக்கு வியக்கத்தக்க ஒரு வகையில் இருக்குங்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த கருவிகளெல்லாம் இதயம் போன்றும் பாருங்கள், வட்ட வடிவிலும் நீள்வட்ட வடிவிலும் ஈட்டி முனை போன்ற கற்கருவிகளும் இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கங்க. இக்கற்கருவி துளசிராமன் தொல்லியல் துறை உதவி இயக்குனர் அவர்கள் தனது கள ஆய்வின் போது கண்டறிந்தார். இந்த ஆமை வடிவ கைக்கோடாரி அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்கங்க. அத்திரம்பாக்கம் பற்றி பார்க்கலாங்க. திருவள்ளூர் மாவட்டம், இங்கே பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து சத்தியவேடு செல்லக்கூடிய அந்த சாலையில் 56 கிலோமீட்டர் தொலைவில் கொற்றலை ஆறுன்னு ஆறுங்க. அந்த கொற்றலை ஆற்றில் பக்கத்தில் இந்த இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம் தாங்க இந்த அத்திரம்பாக்கம்ங்கிறதுங்க. காடுகளும் குன்றுகளும் நிறைந்திருக்குங்கிறாங்க. இந்த ஆற்று ஓடையை ஒட்டி இருக்கக்கூடிய மேட்டில் தான் நம்ம ராபர்ட் ப்ரூஸ் புட் 1863 பழைய கற்கால கருவிகளை இருக்கிறதா காணப்படுவதை கண்டறிஞ்சிருக்கிறார் ராபர்ட் ப்ரூஸ் புட்டுங்க. இது மட்டும் இல்லை, இங்கே இன்னும் இந்த மேட்டுப்பகுதியில் கூழாங்கற்கள் படிவடுக்கில் பார்த்திங்கன்னா கைக்கோடாரிகளும் மனித எலும்பு பகுதியினுடைய தொல்லுயிர் படிவம் ஒன்றையும் கண்டெடுத்திருக்கிறாங்கங்க. அப்போ இந்த அத்திரம்பாக்கம் அப்படிங்கிறது பழைய கற்கால கருவிகள் செய்யப்பட்ட தொழிற்கூடமாக விளங்கி இருக்குதுன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்கங்க. இங்கே தான் இந்த பழைய கற்காலத்தை சார்ந்த முதல் இடை கடைநிலை பழைய கற்கால கருவிகள்லாம் நமக்கு கிடச்சிருக்குது அப்படிங்கிறதுங்க. இது மட்டும் இல்லைங்க, இது உலக புகழ்பெற்ற பழைய கற்கால தடயங்களை கொண்ட பகுதியாக இந்த பகுதி இருக்குதுங்க. இங்கு தான் நம்ம இந்திய தொல்லியல் பரப்பாய்வுத்துறையினர் 1964-65 ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க. ஆய்வு செஞ்சு 4 மண்ணடுக்குகள் இருப்பதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பகுதியில் சுமார் 100 ஏக்கர் நிலப்பரப்பில் பழைய கற்கால மக்கள் வாழ்ந்ததுக்கான எச்சங்கள் காணப்படுவதாக கண்டறிஞ்சிருக்காங்க. இதில் ஒரு சிறப்பான ஒரு செய்தி இல்லைங்களா நமக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள், இதில் இந்த 1999-2004 பாருங்கள்,
சென்னை சருமா மரபியல் கல்வி மையத்தின் மூலம் அத்திரம்பாக்கம் பகுதியில் சாந்தி பப்பு அகழாய்வு பணியை மேற்கொண்டு சில கருத்துக்களை பதிவு செய்துள்ளார் அப்படிங்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய சிறப்புங்க. இந்த பகுதியில் பார்த்தோன்னா மாட்டோட நீள்வட்ட வடிவமான 17 காலடி தடயங்களை 3 மீட்டர் ஆழத்தில் பழைய கற்கருவிகளுடன் காணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த பழைய கற்கால மனிதனுடன் வாழ்ந்த விலங்கினுடைய காலடி தடங்கள் இது ரொம்ப முக்கியங்க. இந்தியாவிலேயே இங்கு தான் முதல் முறையாக அகழாய்வின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. பாருங்கள், 2,50,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழைய கற்கால மக்கள் வாழ்ந்த தரைப்பகுதி அப்படிங்கிறது ஒரு நமக்கு சிறப்பான ஒரு விஷயம். இந்த அத்திரம்பாக்கம் அகழாய்வு காலத்தை இப்படி பிரிக்கிறாங்க. முதல் பழைய கற்காலம், இடைப்பழைய கற்காலம், கடை பழைய கற்காலம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா பிரித்து நமக்கு காட்டியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, வடமதுரை பாருங்கள். இந்த வடமதுரை ஆரணி ஆற்றின் கிழக்கு கடற்கரையில் அமைஞ்சிருக்குது. சென்னையிலேருந்து 42 கிலோமீட்டர் வடமேற்கில் இருக்கக்கூடியது இந்த வடமதுரை. இங்கேயும் நிறைய பழைய கற்கால கருவிகள் அதிக அளவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பற்றி ஆய்வு செய்தவர்கள் பார்த்தீங்கன்னா திரு டிடி பாருங்கள் பட்டர்சன் மற்றும் விடி கிருஷ்ணசாமி, இவங்களாம் இந்த ஆய்வில் முக்கியமானவர்கள் அப்படிங்கிறதுங்க. ஸோ இங்கேயும் அகழாய்வு மேற்கொண்டிருக்கிறாங்க, நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. பரிக்குளம் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டிக்கு தென்மேற்கே சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்த தென்பகுதியில் காணக்கூடிய செம்மண் சரளைக்கல் மேடு, இந்த பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய அகழாய்வு செய்து பழைய கற்கால கருவிகளெல்லாம் நமக்கு கிடச்சிருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்கங்க. ஸோ இது வரைக்கும் நிறைய செய்தி இதில் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும். தமிழ்ச்சோலைக்கு நீங்கள் நிறைய ஆதரவு கொடுக்கணும். புதிதாக பார்க்குறவங்க நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். நம்ம புதிய டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். 21 டெஸ்ட்டுகள் கொண்ட மிக குறைந்த கட்டணத்தில் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். அதே மாதிரி 100 தேர்வுகள் கொண்ட டெஸ்ட் பேட்சும் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம தமிழ்ச்சோலின் சார்பாக 13 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கோம். இதெல்லாமே உங்களுக்கு தேர்வுக்கு உறுதுணையாக மிகுந்த உறுதுணையாக இருக்கக்கூடியவைங்க. இந்த காணொலியை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.